உணர்த்தினதுனால விசுவாசத்தை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்ன? நீங்க சொல்லுங்க, ஆன்சர் பதில் சொல்லுங்க. விசுவாசம் என்றால் என்ன? நம்பிக்கை, நம்பிக்கை, உறுதி, உறுதி, உண்மை. அதாவது நீங்க ஒரு வசனத்தை கூட வாசிங்களா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவை நிச்சயமாய் இருக்கிறது. அப்படின்னு சொன்னா, நம்ம கண்ணால பார்க்காத ஒருவரை நம்ம நம்புவதுதான் விசுவாசம். இப்ப நம்ம கடவுளை யாரும் என்ன பண்ணது கிடையாது, பார்த்ததில்லை. ஆனால் நாம் கடவுள் இந்த உலகத்திற்கு வந்தார். 33 வருஷம் இந்த உலகம் 33 வருஷம் உலகத்துல வாழ்ந்தார். அநேக அற்புதங்களை செய்தார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார், திரும்பவும் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் என்ற ஒரு நம்பிக்கை. விசுவாச பிரமாணம்னு சொல்லி சபைகளை அறிக்கை செய்வாங்க. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரனாகிய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் ஒப்புவித்து பிறந்து பொந்திய பிலாத்து காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவனுள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்து இருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். இதுதான் கிறிஸ்தவர்கள் தேவனை குறித்து நம்பி இருக்கிற விசுவாசம். இதையெல்லாம் நம்ம நம்புகிறோம். இப்ப நம்ம சொன்னதெல்லாம் என்ன பண்றோம்? நம்புவதுதான் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் என்பது நம் கண்களினாலே பார்க்காத ஒன்றை அதை நம்புவதுதான் விசுவாசம். அல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபம் பண்றோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஏன்னா அவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள்வேன். எரேமியா 33:3 சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் செவி கொடுக்கிறார், பதில் கொடுக்கிறார் என்று நம்ம அந்த நம்பிக்கையினாலதான் என்ன பண்றோம்? ஆண்டவரை தேடுறோம். இப்ப நம்ம இத்தனை பேர் வந்திருக்கிறோம்னு சொன்னா, ஆண்டவர் மேல அவரை காணாத தேவனை நாம் நம்பி நம்பிக்கையினால அவரிடத்துல பெற்றுக்கொண்ட நன்மை நிமித்தமாக நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அப்ப ஒன்று, விசுவாசம் என்பது காணாத ஒன்றை நம்புவது. இப்ப ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது. ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போவோம் அப்படின்னு சொல்லுகிறார். என்ன தேசத்துக்கு போகணும், எப்படி போகணும்? இப்பயாவது என்ன கூகுள் மேப்லாம் இருக்கு. இப்போ ஊரு தட்டினா ஷார்ட் ரூட் எது, சுத்து ரூட் எது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணி தெரிஞ்சிடும். ஆனால் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஊர் என்ற கல்தேய பட்டத்துல ஆபிரகாம் இருக்கிறார். அப்படி சொல்றாரு, எழுந்து நான் காண்பிக்க தேசத்திற்கு போவோம் அப்படி சொன்னாலும் இவர் என்ன பண்ணாரு? எந்த பதிலும் சொல்லல, ஏஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்பது காணாத ஒன்றை நம்புவது. அல்லேலூயா. இரண்டாவது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எபிரேயர் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவுள். அல்லேலூயா. அதாவது விசுவாசம் இருந்தால்தான் தேவனிடத்துல ஒரு மனிதன் சேர முடியும், தேவனிடத்துல சேர முடியும். இங்க சொல்லப்படுகிறது துர்மனசாட்சினா குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை ஆக்குவது எதுன்னு சொன்னா விசுவாசம். இப்ப நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. என்னுடைய பாவத்தை எல்லாம் இயேசு மன்னித்து விட்டார், அவருடைய ரத்தத்தினால் என் பாவம் மன்னிக்கப்பட்டது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம அவரை கிட்டி சேர்கிற ஒரு அந்த குற்ற உணவிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் நமக்குள் இருக்கிற குற்ற உணர்விலிருந்து ஒரு விடுதலையை தரும். விசுவாசம் தேவனை கிட்டி சேர நமக்கு உதவி செய்யும்.
மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்து நடவாமல், அதாவது தேவனை பார்த்து நடக்காமல், பார்க்காமல் அவருக்கு பின்னால நம்ம என்ன பண்றோம், செல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விசுவாசம் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நாம் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம இங்க இருந்து இயேசுவே நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றோம். எதனால சொல்றோம்? விசுவாசத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை காணாமல் இருந்தும் அவர் நேசிக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம். அவரை நேசிக்கிறதுனாலதான் நாம் வேதத்தை வாசிக்கிறோம். அவரை நேசிப்பதனாலதான் நம்ம அவரை நோக்கி நம்ம என்ன பண்றோம், ஜெபம் பண்ணுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதாவது காணாமல் இருந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அந்த வசனத்தை கூட வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்ல முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. அதாவது அவரை காணாமல் இருந்து அவரை நேசித்து ஆத்ம ரட்சிப்பை அவர் மூலமாக நாம் பெற்றுக் கொள்கிறோம். இதுதான் விசுவாசம். சரி, விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள எப்படி வரும்? விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள எப்படி வரும்? இப்ப ஒரு பொருளை குறித்து நம்ம ஒரு பொருளை நாம் வாங்க போறோம்னு சொன்னா அந்த பொருளை குறித்து நமக்கு அதை குறித்தான அறிவு இருந்தால் மட்டும்தான் அதன் மீது ஒரு நம்பிக்கை வரும். இப்ப எத்தனையோ 2 வீலர் இருந்தாலும் சில வண்டிகளை குறித்து சொல்லுவாங்க, இந்த வண்டி வாங்கணும், நல்லா மைலேஜ் கொடுக்கும். அதை குறிச்சதான அறிவு இருக்கிறதுனாலதான் அதன் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். அதே போல முதலாவது நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் கடவுளை குறித்து நாம் அறிய வேண்டும். அவர் யாரு, எப்படிப்பட்டவர், எதற்காக வந்தார், என்ன நமக்காக என்ன செய்தார், ஏன் நம்ம அவரை விசுவாசிக்கணும், அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு வரும் பொழுதுதான் விசுவாசம் நமக்குள்ளே உண்டாகும். இப்ப நம்ம இத்தனை பேர் வந்திருக்கிறோம்னு சொன்னா நம்ம அவரை அறிந்திருக்கிறோம். அவர் தான் மெய்யான தேவன், அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர், அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார். அப்படி என்று நாம் அவரை அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறதுனாலதான் அவர் மேல நம்ம விசுவாசம் வைக்கிறோம். நீங்கள் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களா. ஏசாயா 43:10. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. அதாவது கடவுள் தன்னை குறித்து சொல்லுகிறார், நான் தான் உங்களுடைய தேவன், எனக்கு முன்னாடியும் ஒரு தேவன் இல்லை, எனக்கு பின்னாடியும் ஒரு தேவன் அல்ல அப்படின்னு சொன்னா நீங்க கேட்கலாம், அப்படின்னா இப்படி நம்ம சிலை வழிபாடுகள் எப்படி உலகத்திற்கு வந்தது அப்படின்னு கேட்கலாம். அதாவது முதல்ல சிலை வழிபாடை, உருவ வழிபாடை அறிமுகப்படுத்தினது யார் என்றால் நிம்ரோத் என்ற ஒரு மனுஷன், ஒரு ராஜா. அவன் என்ன பண்ணினான்னா, இந்த நோவாவுடைய ஜலப்பிரயத்துக்கு வெள்ளத்திற்கு பின்பு பாபேல் என்ற கோபுரத்தை அவனுடைய தலைமையில் என்ன பண்றாங்கன்னா கட்டுறாங்க. ஏன்னு சொன்னா இனி வெள்ளம் வந்தா என்ன பண்ணிடலாம், நம்ம சொல்லப்படுகிறது வானத்தின் உயரமான கோபுரத்தை கட்டினான் என்று சொல்லப்படுகிறது. இப்போ தேவன் என்ன பண்ணினார்னா ஜனங்களை இருதயங்களை தாறுமாறாக்கினார். அதாவது நிம்ரோத் என்பதற்கு என்ன அர்த்தம்னா தேவனோடு போராடுகிறவன், அதாவது தேவனுக்கு எதிராக செயல்படுகிறவன், தேவனை எதிர்த்து நிற்கிறவன். அவன் என்ன பண்ணான்னா இப்ப அவனை தன்னுடைய உருவமாய் வணங்கி, அதுதான் முதல்ல ஆண் சிலை ஒன்று உருவாக்கப்பட்டு வணங்கப்பட்டது. அது எப்படின்னா ஒரு சேர்ல உட்கார்ந்த மாதிரி கையில நீங்க அதனுடைய வழிபாட்டு தான் நீங்க உலகம் எங்க இருக்கிறது. அதே போல அவருடைய மனைவியாகிய இருந்த மனைவியும் பெண் தெய்வமாக வணங்க ஆரம்பிச்சார்கள்.
நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்குள்ள வாசிக்கப்படும் பொழுது, அதாவது தேவர்கள் அப்படின்னு சொன்னா யாருன்னா பூமிக்கு வானத்துக்கு இடையில இருக்கிறவங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ராட்சதர்கள். அவர்கள் பூமியில் உள்ள மனுஷனோடு பெண்களோடு அவர்கள் திருமணம் செய்து அதுல குழந்தைகள் பிறந்தார்கள். அதுல அவர் ராட்சதரா மாறினார்கள் என்று அதனுடைய பெரிய சப்ஜெக்ட். இப்ப அப்படிதான் உருவ வழிபாட்டு முறைமை வந்தது. அது எல்லா உலகம் எங்கும் பரவிவிட்டது. இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா ஊர்லயும் இருக்கிறது. ஆனா எல்லா ஊர்லயும் இருக்கிற ஒரே ஆவிதான், ஒரே பிசாசு தான். ஒரே பிசாசு ஆவிதான் எல்லா ஊர்லயும் விதவிதமான செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்ப நானே தேவன் என்று நீங்கள் உணர்ந்து, நல்லா கவனமா கேளுங்க, அந்த வார்த்தைகளை கவனமா, நீங்கள் உணர்ந்து அறிந்து விசுவாசிக்கும்படி. அல்லேலூயா. அதாவது இயேசுதான் தெய்வம் என்பதை நீங்கள் உணர்ந்து அறிந்து, அடுத்துதான் விசுவாசம். 3 காரியம் நடக்கிறது. உணர்வு பூர்வமாக இவர் தான் தேவன், அறிவு பூர்வமாக இவர் தான் தேவன், விசுவாசிக்கத்தக்க தேவனும் இவர் தான். இந்த தேவன் சொல்லுகிறார், எனக்கு முன்னாடியும் தேவன் இருந்ததில்லை, எனக்கு பின்னாடி நான் தான் தேவன். அல்லேலூயா. நான் தான் வானத்தையும் பூமியையும் நீங்க பார்க்கிற எல்லாவற்றையும் படைத்த தேவன். மற்றதெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. சரி, அடுத்ததாக இது ஏன் சொல்றேன்னு சொன்னா, விசுவாசம் எதனால வரும்னு சொன்னா, ஒருவரை குறித்து அறிந்தால்தான் அவர் மீது நாம் நம்பிக்கை வைப்போம். அல்லேலூயா. எல்லாருமே நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? எல்லாரும் நம்பி 1 லட்சம் கொடுத்துருவீங்களா? எல்லாரும் நம்பி உங்க பொருட்களை கொடுத்துருவீங்களா? அவரை குறித்து தான் அறிவு, அவர் யாரு, எப்படிப்பட்டவர், அவர் மீது நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நீங்க ஏதாவது கொடுக்கறதோ வாங்குறதோ இருப்பீங்க. அப்படிதானே? அதே போலதான் முதலாவது நீங்கள் தேவன் யார் என்பதை அறிந்தால்தான் உங்களுக்குள்ளே விசுவாசம் வரும். அடுத்ததாக யோவான் 6ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 4:42. அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அல்லேலூயா. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு ஒரு நாள் அந்த சமாரியா ஊர்ல ஒரு கிணற்றருகே உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய சீசர்கள் எல்லாம் தண்ணீர் உணவு வாங்கும்படியாக போயிட்டாங்க. அப்பொழுது ஒரு பெண், ஒரு சமாரிய நாட்டு பெண் அங்க தண்ணி எடுக்கும்படியா வருகிறார். அப்பொழுது இயேசு அவரிடத்துல தாகத்திற்கு தண்ணி தா என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ யூதனாய் இருக்கிற, யூதர்கள் சமாரிய இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க, தண்ணி வாங்கிலாம் குடிக்க மாட்டாங்க. அப்பொழுது இயேசு சொல்கிறார், இந்த கிணறு ஆழமா இருக்குது, ஒன்றும் பாத்திரம் இல்லையன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இது யாக்கோப்பினுடைய, எங்க முற்பிதாக்களுடைய யாக்கோப்புடைய கிணறு, இதுதான் நாங்க பாரம்பரியமா தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். அப்படியே சொன்னார். இந்த தண்ணீரை குடிச்சா உங்களுக்கு தாகம் எடுக்கும், நான் கொடுக்குற தண்ணீரை குடிச்சா உங்களுக்கு தாகம் எடுக்காது அப்படின்னு சொல்லுகிறார். அப்பொழுது அவள் இவர் மேசியா என்று கண்டுகொள்வதற்கு இன்னொரு வழி ஏன் சொல்ற, ஒரு புருஷனை போய் கூட்டுவா அப்படின்றார். அவள் சொல்லுகிறா, எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்லுகிறார். நீ சொல்றது உண்மைதான், உனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்றது உண்மைதான், ஆனா இப்ப இருக்கிறவனும் உன் புருஷன் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு தூக்கி வாங்கி போட்டுடுச்சு. அந்த அம்மா சொல்றான், ஐயோ நீதான் உண்மையான மேசியா, நீதான் உண்மையான தெய்வம் என்று அவள் அறிந்ததை ஊருக்குள்ள போய் சொல்றார். அப்போது ஊர் ஜனங்கள் எல்லாம் வந்துட்டாங்க, நான் மேசியாவை பார்த்தேன், என்னுடைய காரியத்தெல்லாம் ஒருத்தர் சொல்றாரு. இப்ப இந்த பெண்ணு நல்ல பெண்ணா தவறான பெண்ணா என்று நம்ம கேட்டோன்னு வச்சுக்கலாம். ஒரு தவறான பெண்ணு சொல்லி அத்தனை பேர் வருவாங்களா? வரமாட்டாங்க. அவள் ஒரு நல்ல பெண்ணு தான். ஏன்னா யூதர்களுடைய முறைமையின்படி, இப்ப இயேசு கூட ஒரு இடத்துல ஒரு கேட்பாங்களே, இப்ப நியாயப்பிரமாணத்தின்படி, இப்ப ஒரு வீட்டுல 3 பையன் இருக்காங்கன்னு சொன்னா, மூத்த பையனுக்கு ஒருத்தரை கல்யாணம் பண்றாங்க, அந்த பையன் இறந்துட்டான். இப்ப என்ன பண்ணிடலாம், 2வது பையனுக்கு அந்த பொண்ணை திருமணம் செய்யலாம். இப்ப 2வது பையன் இறந்துட்டான், 3வது பையனுக்கு திருமணம் பண்ணிக்கலாம். இது யூதருடைய நியாயப்பிரமாண கட்டளை.
ஒருவேளை இவளுடைய கணவருடைய சகோதரனா இருக்கலாம். அவங்க மரித்த பிறகு இவங்களுடைய சகோதரன் திருமணம் செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில சொல்றாங்க. ஆனா அவள் அப்படி உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனாலதான் இவள் போய் சொன்ன உடனே ஊரே வந்துருச்சு. ஊரே வந்து இயேசுவின் உபதேசத்தை அவங்க கேட்டது. இப்ப சொல்றாங்க இங்க உண்மையான வார்த்தை என்னன்னு சொன்னா, நீங்க வந்து சொன்னதுனால நான் இவரை ஏற்றுக்கொள்ளல, நாங்கள் இவருடைய உபதேசத்தை கேட்டு அறிந்து அவரை விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் எதனால வரும்னு சொன்னா, ஒரு மனிதன் தன்னை இப்போ ஒருத்தவங்க சொன்னதுனால விசுவாசம் வராது. இப்போ ஒருத்தவங்க சர்ச்சுக்கு கூட்டு வரதுனால அவங்களுக்குள்ள விசுவாசம் வராது. ஆனா அவங்க தேவனை அறிந்து, அவங்க தான் சொல்றாங்க. அந்த வசனத்தை கூட திரும்ப ஒரு முறை வாசிங்களா பிரதர்? அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, உன் சொல்லி நிமித்தமாக வரல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு, அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அல்லேலூயா. நீ கூப்பிட்டதுனால நான் வந்து இவனை ஏற்றுக்கொள்ளல, நாங்களே அவருடைய உபதேசத்தை கேட்டு இவர்தான் உண்மையான ரட்சகர், உலக ரட்சகர். அந்த வார்த்தை கவனம், உலக ரட்சகர், இவர்தான் உலக ரட்சகர் என்று அறிந்து ஏற்றுக்கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அதாவது நம்ம வந்து பொதுவா கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்ததுனால நமக்கு விசுவாசம் வராது. கிறிஸ்துவ குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகள் தனிப்பட்ட விதத்துல அவர்கள் தேவனை அறிந்தா மட்டும்தான் அவங்களுக்குள்ள விசுவாசம் வரும். அல்லேலூயா. அப்ப தேவனை குறித்ததான அறிவு நமக்குள்ள பெருகும் பொழுதுதான் விசுவாசமும் நமக்குள்ள பெருகும். அல்லேலூயா. இப்போ ஒரு காரியத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ள அது நம்ம என்ன பண்ணிடுறோம், இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அடுத்து வரப்போறேன், அந்த காரியம் சொல்றேன் உங்களுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா யோவான் 6ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்துல அங்கேயும் அதான் சொல்லுகிறார்கள், அவரை அறிந்தது நிமித்தமாக நாங்கள் அவரை நம்புகிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 69ஆம் வசனம். நீ ஜீவன் வாசிப்பான். விசுவாசித்து அறிந்தும் இருக்கிறோம் என்றோம். அல்லேலூயா. அப்ப அறிவு இருந்தால்தான், தேவனை குறித்த அறிவு இருந்தால்தான் தேவனை நாம் விசுவாசிக்க முடியும். தேவனை குறித்த அறிவு எங்கிருந்து வரும்? நம்ம வேதத்தை வாசிப்பதின் நிமித்தமாக தான் அவரை குறித்ததான அறிவு நமக்குள்ள வரும். அவருடைய அறிவு நமக்குள்ள வந்தானா விசுவாசத்தை குறிச்சதான விசுவாசம் நமக்குள்ளே வளரும். அல்லேலூயா. இரண்டாவது என்னன்னு சொன்னா, இன்னொன்னு, கடவுள் தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தம்முடைய செயல்களை அவர்களுக்கு காண்பிக்கிறார். எதற்காக சொன்னா, அவங்க இன்னும் விசுவாசத்துல வளருவதற்கு. இப்போ நம்ம ஆரம்ப காலத்துல 17 வயசுல 10வது அந்த டைம்ல தான் கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் தேவனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு தொடர்பு உண்டாச்சு. சொன்னல, கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்ததுனால நமக்கு விசுவாசம் வராது. வேதத்தை வாசித்த அதுல கடவுள் மீது விசுவாசம் வந்துச்சு. அப்பொழுதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்டார். அதாவது ஆண்டவர் எனக்கு இது செய்யணும், அது சொல்லிட்டு நம்ம உடனே நடப்போம். அது எதுக்காக சொன்னா, அது நம்ம இன்னும் கர்த்தரிடத்துல வளர்வதற்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது யோவான் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல அதை நம்ம விசுவாசிப்பதற்காக அவருடைய கிரியையை நம்மத்திலே அவர் நடப்பிக்கிறார். இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் எதற்காக? நீங்க ஒவ்வொரு அற்புதத்தினுடைய கடைசியா பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் பேரில் விசுவாசம் வைத்தார்கள். உதாரணத்திற்கு யோவான் 2ஆம் அதிகாரத்துல அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின சம்பவத்துல அந்த வசனத்தை கடைசியில அந்த வசனம் சொல்லி இருக்கிறது, இதன் நிமித்தமாக யூதர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். பாத்தீங்களா? 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமா? யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானான் ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கவனமா கேளுங்க, அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் அப்ப இதற்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இயேசு பின்னால ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இயேசு தண்ணீரை திராட்சரசமா மாற்றின பிறகுதான்
இன்னும் அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்தது. சீசர்கள் முதலாவது அப்பதான் இவர்தான் உண்மையான மேசியா என்று அவர்கள் சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். சில இடத்துல பார்க்கும்பொழுது யூதர்கள் அற்புதத்தை பார்த்தவன் விசுவாசம் வைத்தார்கள். அதாவது அற்புதம் நடந்த பிறகுதான் அங்கே அநேக விசுவாசம் வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். இது எதற்காகன்னு சொன்னா, இன்னும் அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை தேவனை கிட்டி சேர்வதற்கு தேவன் பயன்படுத்துகிறது தான். தேவன் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறது. அல்லேலூயா. சரி, இதுதான். அப்ப விசுவாசம் எதனால வரும்னு சொன்னா, அறிவுனால வரும், இன்னொன்னுனால வரும், கேள்வினால வரும். அறிவு எதனால வரும்? கேள்வினால வரும். உதாரணத்துக்கு வாசிங்களா, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அல்லேலூயா. நீங்க வேதத்தை வாசிக்க போடும் பொழுது சில கேள்விகள் எல்லாம் வரும். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தினால், அதாவது கேள்வினால், விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப நம்ம ஒரு காரியத்தை குறித்து கேள்விகள் கேட்கும் பொழுதுதான் அதுல இருந்து நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க வேத வசனங்களை கேட்கும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது வசனங்கள் ஜோடி இல்லாம இருக்காது அப்படின்னு சொல்லி ஏசாயால வாசிக்கிறோம். அப்ப அதுக்கு ஏற்ற அதற்கு பதில் கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாம் அங்கங்க ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஒண்ணு விசுவாசம் அறிவினால வருகிறது, ரெண்டாவது கேள்வினால வருகிறது, மூன்றாவது இப்ப விசுவாசத்திற்கு அளவு இருக்கா இல்லையா? நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிற விசுவாசம் ஒரே அளவா இருக்குமா? மாறுபடும். இயேசு கூட சொல்றார்ல, சில விதைகள் முள்ளுள்ள இடத்துல இருந்தது, கற்பாறையில் இருந்தது, எல்லாம் விளைந்தது. சிலது 30, சிலது 60, சிலது 100மாக பலன் தந்தது. ஒரே சபையில ஒரே வார்த்தைகளை கேட்டாலும் ஒவ்வொருத்தருக்குள்ளும் விசுவாச அளவை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் ஒரு வசனத்தை கூட வாசியுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே அல்லேலூயா. தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே எல்லாருக்குள்ளும். வேதத்துல கூட சில விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். உன் விசுவாசம் பெரிதுன்னு சொன்னார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் எங்கேயும் இஸ்ரவேலுக்குள்ள பார்க்கலன்னு சொல்றாரு. அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளும் விசுவாச அளவு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாச அளவின்படியே கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்றாருன்னா உங்களுக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தா நீங்க மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா போகும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப உங்களுக்குள்ள சின்ன விசுவாசமா இருந்தாலும் பெரிய விசுவாசமா இருந்தாலும் உங்கள் விசுவாசம் தான் தேவனத்திலிருந்து உங்களுக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. இப்ப உங்க கை சின்னதா இருந்துன்னு சொன்னா, இப்ப சின்ன பிள்ளைங்க போய் அழுறாங்க, எவ்வளவு அழுவாங்க? கொஞ்சமா அழுவாங்க. இப்ப நான் அழுன்னு சொன்னா என் கை அளவுக்கு தான் என்ன பண்ணுவேன், நான் அழ முடியும். இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கை அளவு. அல்லேலூயா. நீங்க உங்களுடைய கை தான் உங்களுக்கு அளவு. அல்லேலூயா. தேவன் ஒவ்வொருத்தருக்கும் விசுவாச அளவை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இந்த விசுவாசம் முதலாவது பார்த்த விசுவாசம் என்னன்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது விசுவாசம் எதனால வருது பார்த்துட்டோம். மூன்றாவது விசுவாச அளவு. இப்போ உங்களுடைய அளவு ஆண்டவர் பார்க்கறாருன்னா நீங்க எதுல இருப்பீங்க? 30 இருக்கீங்களா, 60 இருக்கீங்களா, 100 இருக்கீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நீங்க ரொம்ப லோவா இருந்துன்னு சொன்னா லோக்கு இப்ப என்ன பண்ணும்? மயக்கம் போட்டு கீழே தலையிடும். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், பேதுருவை பார்த்து, பிசாசு ஒண்ண சுளையில, அதாவது முரத்துல போட்டு கோதுமையை புடைக்கிறது போல உங்களை புடைக்க நினைச்சா நான் உங்க விசுவாசம் வர்த்திக்க பண்ணும்படி நான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்றேன். அப்ப விசுவாசம் வர்த்திக்க வேண்டும். அல்லேலூயா. 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 இப்ப 10 வருஷம் விசுவாசத்துல வளர்ந்துட்டேன்னு சொன்னா நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? கடுகளும் கூட கர்த்தர் மீது அவிசுவாசம்
வரக்கூடாது. அது என்ன நடந்தாலும், பொருள் இழப்பு வந்தாலும், எது இழந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? விசுவாசத்தை விட்டுவிட கூடாது. அல்லேலூயா. எனக்கு நான் ஒரு சம்பவத்தை கேட்டேன். இது உண்மை நடந்த ஒரு சம்பவம். அந்த பாஸ்டர் கூட கரூர் சைடில் இருக்கிறார். அவர் சாட்சியாக சொன்ன ஒரு சம்பவம் நான் முன்னாடி சொல்லிட்டு நினைக்கிறேன். சனிக்கிழமைக்கு அவங்க பையன் இறந்துட்டான், சின்ன பையன் இறந்துட்டான். ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, குழந்தைய பெட்டில் படுக்க வச்சு கவரம் மூடிட்டு சர்ச்சுக்கு வந்து சர்ச்சு நடத்திட்டு சர்ச்சு முடிஞ்ச பிறகு சொல்கிறாங்களாம், உங்களுக்கு ஒரு அறிவிப்பு, இன்னைக்கு மாலையில் ஒரு அடக்க ஆராதனை இருக்குது, என் பையன் இறந்துட்டான் என்று சொல்கிறாங்களாம். இது ஆராதனைலாம் முடிஞ்ச பிறகு. ஒருவேளை ஆராதனைக்கு முன்னே சொல்லி தானே பண்ணியிருப்பாங்க, அவன் தேவனே உண்மை ஒரு ஆராதிக்க மாட்டாங்க, தேவனுடைய வார்த்தை கேட்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பதட்டமான ஒரு நிலை இருந்திருக்கும். ஆனா எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப இவருடைய விசுவாசம் இப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. அல்லேலூயா. எது இழந்தாலும் எல்லாம் கர்த்தர் கொடுத்ததுதான். இந்த உலகத்துல நம்ம ஒன்றும் கொண்டு வந்தில்ல. பிள்ளைகளும் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளை கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அவருடைய விசுவாசத்தை பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இவருடைய விசுவாச அளவு எவ்வளவு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஏதாவது காலில் அடிபட்டுச்சு, சின்ன விஷயத்தால சர்ச்சைக்கு வர மாட்டோம். உடம்பு சரியில்லை, தலைவலி, வயிற்று வலி, ஏதோ நம்ம என்ன பண்ணிடும், படுத்துறோம். ஆனால் தன் குழந்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரோமரில் இது எபிரேயர்ல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவர்கள் தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். அந்த வசனத்தில் வாசித்து போடும் பொழுது 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் 33 நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். இதெல்லாம் நம்ம விசுவாசத்தை தூண்டுகிற வார்த்தைகள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதி நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர் ஆனார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாகு கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர் தெழுதலை அடைமடிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், வேறு சிலர் நிந்தையையும் அடியையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறி ஆட்டு தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவுகளை, உபத்திரவங்களை, துன்பங்களை அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரத்திரையும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடுப்புகளிலும் செதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை போல அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் தமக்கென்று முன்னதாக நியமித்தார்கள். அல்லேலூயா. விசுவாசத்தினால எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை மறுதலியாமல். நீங்க நினைச்சு பாருங்க, ஆதி அப்போஸ்தலர் எல்லாருமே அவருடைய மரணங்கள் எல்லாம் பார்த்தா விசித்திரமா இருக்கும். தலைக்கீழா ஒருத்தர் சிலுவையில் அரைஞ்சாங்க, வாழை வச்சு அறுத்தாங்க, உடல் பாதி அப்படி இருக்கும். ஆனாலும் அந்த நேரத்தில் கூட விசுவாசத்தை மறுதலிக்காம இருந்தாங்க. சிலரை அக்கினியில தூக்கி போட்டாங்க, சிலரை எண்ணெய் கொப்பரில் போட்டாங்கன்னு சொல்லி சரித்திரங்கள் சொல்கிறது. அல்லேலூயா. ஆனாலும் அவர்கள் விசுவாசம் அவர்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்தது. அல்லேலூயா. நாளில் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும், அதில் நீங்கள் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சரி, விசுவாசம் வந்துடுச்சு. கேள்வி நமக்கு அளவு இருக்கு. இப்ப பிள்ளைங்களுக்கெல்லாம் பரீட்சை நடக்குதுல்ல, அதே போல கடவுளும் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்ப்பார். அல்லேலூயா. விசுவாச பரீட்சை. அல்லேலூயா. நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கப்படும் பொழுது, தெசலோனிக்கிய சபையர்கள் மிகுந்த உபத்திரவம் பாடுகளை அனுபவிச்சார்கள். அவங்க கஷ்டப்படுறத போய் பார்த்துட்டு வர்றதுக்காக தீமோத்தேயு என்றதான ஒரு ஊழியக்காரரை பவுல் தெசலோனிக்க பட்டணத்துக்கு அனுப்புகிறார். இப்ப தெசலோனிக்க பட்டணத்துல
போய் சொல்றாரு. அவங்களுக்கு அவ்வளவு உபத்திரவம் இருந்தாலும் அவங்க கர்த்தரை விட்டு விடல, அன்பை விட்டு விடல, கர்த்தருடைய நேசத்தை அவங்க அன்பை விட்டு விடலன்னு சொல்லி பவுல்கிட்ட போய் சொல்றாங்க. இப்போ பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன், உங்களை குறித்து நான் கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போலவே இன்னொருத்தவங்களுக்கும் அந்த சோதனை வந்துச்சு. ஆனா அந்த சோதனையில தோத்து போயிட்டாங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவங்க 2 பேரும் பின்னிட்டு போனார்கள், தேவனை விட்டு விட்டார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது தேவனுடைய சிட்சையில சிட்சிக்கப்படும் பொழுது நாம் அவருக்குள்ளே விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோம். அல்லேலூயா. நான் சின்ன பிள்ளைல ரொம்ப பக்தி, எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசித்தே இருப்பேன். 10ஆம் வகுப்பு பரீட்சையில ஃபெயில் ஆகிட்டேன். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கவர்மெண்ட் போவேன். ஆனால் இப்போ ரிசல்ட் வரப்ப எல்லாரும் எனக்கு நீங்கள் போய் பாஸ் பண்ணோடா அப்படின்னு சொன்னாங்க. அதில் பார்த்தா 10ஆவில் கணக்கில் ஃபெயில். ஆனாலும் என்ன பண்ணல, விசுவாசத்தை விடலை. அல்லேலூயா. சரி, தேவனை ஏதோ ஒரு நோக்கத்தில் அப்புறம் திரும்ப எழுதி அடுத்த 11ஆம் சேர்ந்துட்டேன். அந்த ஒரு 6 மாதத்துக்கு கேப்பில் எழுதி அக்டோபர் எழுதி திரும்ப அதில் சேர்ந்துட்டேன். அப்போ இப்போ நான் அன்னைக்கு என்ன ஆண்டவரை தேடினேன், ஆண்டவர் என்னை ஃபெயில் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி விட்டு தான் நாம் இன்னைக்கு கிறிஸ்துக்குள் இருக்க முடியுமா? அல்லேலூயா. தோல்வி என்பது நமக்கு நிரந்தரமானது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றி என்பது நமக்கு நிரந்தரமானதும் அல்ல. வெற்றியும் தோல்வி நம்முடைய வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. எதை கண்டும் தோற்றிடாமல் நாம ஆண்டு நோக்கி சென்று கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நமக்கு விசுவாச பரீட்சை வரும் பொழுது, விசுவாச சோதனை வரும் பொழுது நம்ம ஆண்டவரை எப்படி பிடித்துக் கொள்கிறோம்? அல்லேலூயா. என்னுடைய சின்ன பையன் இருக்காங்க, ஆளக்கணும். அவன் பிறந்திருக்கிறப்ப சின்ன சிதம்பரம் அடாமனை சீட்ல 26 நாள் இங்குபட்டிலே வச்சு இருந்தாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க வீட்டுக்கு கொண்டு போக சொல்லிட்டாங்க. அங்கே கொண்டு போன வீட்டு சரியில்லை, திரும்ப கொண்டு வந்தா இங்கே பார்க்க முடியாது, நீங்கள் என்ன பண்ணுங்க ஜிக்மர் கொண்டு போங்க. அங்கே போய் 16 நாள். அதாவது அப்போ என்னுடைய விசுவாசம் என்னன்னு சொன்னால், தேவன் நிச்சயமாகவே கர்த்தர் சுகத்தை தருவார். டாக்டர் சொல்லுவாங்க, அவன் வளர்ந்தாலும் சரியாக பேச முடியாது, ஏதாவது கை ஊனமாக இருக்கும், ஏதாவது கை கால் நடக்க முடியாத இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாங்க, என்னுடைய விசுவாசம் கர்த்தர் கொடுத்தது நிச்சயமா நல்லா தான் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அறிக்கை பண்ணுவேன், ஆண்டவரே பிள்ளைகள் கர்த்தராலோ சுதந்திரம், கற்பத்தின் கனி உம்மால கிடைக்கும் வேணாம், எனக்கு நல்ல பிள்ளையே தாங்க, இல்லைன்னா நீங்க இருக்கவே எடுத்துக்கீங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டேன். எனக்கு கொடுத்தா நல்ல பிள்ளையை தாங்க, இல்லைன்னா எடுத்துக்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. ஏன் சொன்ன, நம்ம விசுவாசத்தை நாம் எதை அறிக்கை இடுகிறோமோ கர்த்தர் அதை கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்கள் விசுவாசத்தை நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்கள் விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களா இருக்கிறீர்களா, ஸ்திரம் உள்ளவர்களா இருக்கிறீர்களா? சரி, விசுவாசத்துல நம்ம வளர்வதற்கு, விசுவாசத்துல பெருகுவதற்கு நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது சொன்னா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லு, தேவனுடைய சத்துவத்துல நீங்கள் காக்கப்பட வேண்டும். வாசிங்களா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உங்களுக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசு பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய பலத்தினாலே உங்கள் விசுவாசத்தை காக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பலம் எங்கிருந்து வரும்? அம்மா சரி. அதாவது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கர்த்தருடைய சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுவது நிமித்தமாக அவர் தம்முடைய பலத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார், ஜெபத்தின் மூலமாய் தருகிறார். அடுத்ததாக யூதா புத்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21 வசனத்தில் சொல்லப்படுகிறது, விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவியிலே ஜெபம், பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை காப்பதற்கு
கடவுளுடைய பலன் தேவை, இரண்டாவது பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசை நமக்கு தேவை. அதை வாசிங்களா? யூதா 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இது 20ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆவியானுடைய உதவியோடு நாம் வாழ வேண்டும். அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில கர்த்தரை துதித்து ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். நம்ம இப்ப ஆறாவது நேரத்தில் என்ன பண்ணோம்? அநேகருக்காக நம்ம ஜெபம் பண்ணோம்ல, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்றப்ப நம்முடைய விசுவாசத்தை அது வர்த்திக்க பண்ணும், நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட வாசிங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. அதை நம்ம வாசித்து முடிப்போம். அல்லேலூயா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 7ஆம் வசனம். எடுத்துட்டீங்களா? 5ஆம் வசனம். நான் தூரமாயிருந்தும் ஆவின்படி உங்களுடன் கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்து மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். 7ஆம் வசனம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரத்திலே அதிலே பெருகுவீர்களாக. அடுத்து சொல்லப்படுகிறது, இப்ப நான் இது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபைக்கு சொல்லுகிறார், நான் தூரமா இருந்தாலும் நீங்க கடவுள் மேல் இருக்கிற விசுவாசத்தை பார்த்து நான் என்ன பண்றேன்? சந்தோஷப்படுகிறேன். சரீரத்தின்படி நான் தூரமா இருந்தும் ஆவியின்படி உங்களுடன் கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க மேல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஊழியர்களாக இருக்கிற எங்களுக்கு உங்க மேல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை எதனால வருதுன்னு சொன்னா, அவங்க விசுவாசம் உள்ளவங்க, கர்த்தருக்காய் செயல்படுறவங்க அப்படின்னு சொல்லி உங்களை குறிச்சுதானே எங்களுக்கு உங்களுடைய விசுவாசத்தை குறித்து பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அடுத்ததாக சொல்லப்படுகிறது 6ஆம் வசனத்துல, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவராகவும் அவர் மேல் கட்டப்படவாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்திலே அதிலே பெருகுவீர்களாக. இன்னொன்னு கீழே சொல்றாரு, விசுவாசத்தை உங்களை திறந்து உங்கள் விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிற ஒரு காரியத்தை சொல்லுகிறார் 8ஆம் வசனத்துல. லௌகீகமான ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது மனுஷர்களின் பாரம்பரியத்தையும் நியாயத்தையும் உலக வழிபாட்டையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை இந்த உலகத்தினுடைய ஞானம், அறிவு, நீங்க அநேகர் என்ன சொல்லுவாங்க, என்ன இயேசு நம்முடைய விசுவாசத்தை நழுவி போக பண்ணுகிற நம்ம விசுவாசத்தில் இருக்கிற நம்மளை விசுவாசத்தை உடைக்கிறதுக்கு இந்த உலகத்தின் ஞானம், உலகத்தின் மனிதர்கள், படித்தவர்கள், தந்திரக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன இயேசுன்னு போற, இயேசு உனக்கு என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கிற இருதயத்தை பொறுத்து இருக்கு. இதை கேட்கிற 2 பேருடைய ஆன்சர். ஒருத்தர் சொல்றாங்க, என் இயேசு நல்லவர், எனக்கு இப்ப கஷ்டம் வருதுன்னா எனக்கு ஆண்டவர் எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறார், இந்த கஷ்டத்தையும் அவர் போக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க.
இன்னொருத்தவங்க அதை கேட்டு, ஆமா நானும் சர்ச்சுக்கு தான் போறேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா என்ன ஆச்சு? அவங்க விசுவாசத்தை டேமேஜ் உண்டாயிடுச்சு. சின்ன ஒரு கீறல், ஒரு பானையில பெரிய ஓட்டமா விட தேவையில்ல, சின்ன ஒரு கீறல் விட்டா அதுல இருந்து தண்ணி வர வர அது ஓட்ட பெருசாவே உடஞ்ச பானையா மாறிடும். அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்திற்கு எதிராக எந்த காரியம் வந்தாலும் அதை, ஏன்னா உங்கள் விசுவாசம் தான் உங்களையும் தேவனையும் இணைக்கிறது. இப்ப இந்த ஃபேன் ஓடுதுன்னா இங்கிருந்து ஒரு ஒயர் என்ன பண்ணுது, சொச்சு போட்டு போயிருக்கு. இந்த ஒயரு தான் இது கரண்டை கொண்டு வந்து இதுக்கு கொடுக்குறது, இதை இயங்க பண்ணுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக 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 அவசியமானது ஒன்று விசுவாசம். விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள போயிடுச்சுன்னு சொன்னா ஜெபம் பண்ண மாட்டாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, கர்த்தரை தேட மாட்டாங்க. விசுவாசம் இருந்தாதான் எல்லாமே நடக்கும். எப்படி கரண்ட் வந்தா லைட் ஓடுது, ஃபேனு லைட்டு எரியுது, ஃபேனு ஓடுது, மைக்கு பேசுது. இப்ப கரண்ட் போச்சுன்னா என்ன ஆயிடும்? எல்லாம் ஆஃப் ஆயிடும். அது போலதான் விசுவாசம் என்பது, அதுதான் தேவனிடத்திலிருந்து நமக்கு நன்மையை கொண்டு வருகிற ஒரு வழி. அந்த வழியை ஒரு நாள் அடைச்சு போட்டாதீங்க. உலக காரியங்கள், உலக கவலைகள் எல்லாம் வந்து அடைக்கும். இந்த சின்ன பசங்க, நான் எங்க வீட்டில் பார்த்தா டிவியில் சின்ன பசங்க கேம் விளையாடுவாங்க. இது வந்து ஒன்று அடைச்சுன்னா அடுத்து திறந்தோன்னு அடுத்து ஒன்று அடைக்கும். இப்படி அந்த விசுவாசத்தை, கடவுள் பேரில் இருக்கிற விசுவாசத்தை உடைக்க பண்ணுகிற, நம்மை சிதற பண்ணுகிற தடையான காரியங்கள் அநேகம் வரும். ஆனால் அதை நாம் ஜெயிக்க வேண்டும். எதனால ஜெயிக்க வேண்டும்? சொல்லப்படுகிறது, விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்திலே அதிலே பெருகுவீர்களாக. தேவனுக்கும் நமக்கும் தினமும் நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுக்கும் நமக்கும் தினமும் ஒரு உறவு வேண்டும். வேதத்தை வாசிக்கணும், தேவனை தேடணும். அப்படி அந்த ஒரு உறவு இருந்தா மட்டுமே நம் விசுவாசத்தை காத்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏன் சொன்னா கடைசி காலத்துல விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அநேக இடத்துல விசுவாசம் இல்லாமல் போகும். நம்ம லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் வாசிக்கிறது, கடைசி காலங்களிலே மனுஷகுமாரன் வரும்பொழுது அநேக இடத்துல விசுவாசம் இல்லாம போயிடும், விசுவாச குறைவு உண்டாகும் அப்படின்னு சொல்ல. அதனால உங்கள் விசுவாசத்தை, தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக.